அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். எப்பவுமே பாத்தீங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பொதுவா கோயில்களுடைய கும்பாபிஷேகம் நடக்கணும்பா. மறுபடியும் அந்த கோயில்ல இருக்கக்கூடிய சக்திகளை எல்லாத்தையும் ரினியூ பண்றது. பேரிடர் காலத்துல கலசங்களுக்குள்ள ஸ்வர்ணங்கள், அதாவது தங்கங்கள் இருக்கும், தானியங்கள் கூட இருக்கும். அப்ப அந்த கலசத்துக்குள்ள இருக்கிற தானிய விதைகளை வச்சாது மறுபடியும் விவசாயம் பண்ணி உயிரினங்கள் வர ஆரம்பிக்கணும். அதுக்கான வேலிடிட்டின்னு இருக்கும் இல்லையா. நைட்டு கோயிலை சுத்தி வந்துட்டா தனியா பார்க்ல போய் வாக்கிங்லாம் வேண்டாம். கோயில கருங்கல் நடக்க 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 அக்குபஞ்சர். 12 ஆண்டுக்கு ஒரு தடவை பார்க்கிற அந்த கும்பாபிஷேகம் அந்த 12 வருட தினப்படி எல்லா கால பூஜையும் பார்த்த புண்ணியத்தை கொடுத்துரும். புதையல் மாதிரி சிவபெருமானுக்கு நினைச்சா புண்ணிய தரக்கூடிய இடம் திரு அண்ணாமலைனா, முருகப்பெருமானுக்கு நினைச்சாலே புண்ணியம் தரக்கூடிய இடம் திருச்செந்தூர். 6 அகல் ஏத்தி நம்ம எல்லாரும் அந்த கும்பாபிஷேக காட்சியை ஏதாவது ஒரு தொலைக்காட்சியில நேரலையில பார்ப்போம். அதுக்கான அந்த மகத்துவம் நன்மைகள் சத்தியமாக இருக்கும். ஏன்னா சத்தியமானது சரவணபவன். அங்க அவனுக்கு அங்க பூஜை நடக்குதா திருச்செந்தூர்ல, இங்க நம்ம வீட்லயும் நடக்கணும். அவன் பல வடிவம் காட்டி எல்லோர் இல்லத்திலும் அந்தருளும் சேவகனாக ஓடி வருவோம். மறுபடியும் மறுபடியும் கேட்கறதுன்னா அகல் விளக்கு வழிபாடு வாழ்க்கையில முன்னேற்றம் கொடுக்கும். ஒரு 6 அகல் விளக்கு, ஆனா ஒவ்வொரு தடவையும் ஃப்ரெஷ்ஷா தான் அகல் வாங்கணும். முடிந்தால் நெய் தீபம், முடியலன்னா பரவாயில்ல நல்லெண்ணெய் தீபம். வாய் திறந்து பாடுங்கள். திருப்புகழோ அனுபூதியோ அலங்காரமோ ஏதோ ஒன்று பாடுங்க. அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீகம் பற்றி முருகரை பற்றியும் நமக்காக தொடர்ந்து நம்மளுடைய நேயர்களுக்காக சொல்லிட்டு இருக்கிறவங்க தான் கற்பகலட்சுமி. அவங்க தான் நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். நம்ம ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பான வணக்கம். ஓகே மேம். ஸோ தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய நேயர்களுக்காக, முருக பக்தர்களுக்காக நிறைய விஷயங்கள், நிறைய புது புது கோவில்களை பற்றியும் நிறைய சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்த நம்மளால் மறக்கவும் முடியாது. ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயமும் கூட. 12 வருஷம் கழிச்சு திருச்செந்தூர் முருகனுக்கு கும்பாபிஷேகம். ஸோ இந்த ஒரு விஷயம் ஒரு முருக பக்தரா நீங்கள் கேட்கும் போது எந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷமா இருந்தது? இது நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி இருக்கு. கண்டிப்பா. இந்த மதுரையில மட்டும் 2 தடவை தீபாவளின்னு என்னுடைய குருநாதர் சொல்வார். உண்மையான தீபாவளி ஒன்னா, சித்திரை விழாம்போது இன்னொரு தீபாவளியா. மீனாட்சி கல்யாணம், அழகர் வைபவம்னு அது மாதிரி ரொம்ப நாளா கொண்டாடக்கூடிய ஒரு அழகான முருகன் கோயில்னா நம்ம திருச்செந்தூர் செந்திலாண்டவர். அவருக்கான கும்பாபிஷேகம். நம்மதோ வீடு கட்ட மாட்டோமா, நம்ம சொந்த வீடு கட்டினா எவ்வளோ சந்தோஷப்படுவோம். நம்ம வீட்டு கல்யாணம் அது மாதிரியான எல்லார் வீட்டு வைபவம் இது. கண்டிப்பாக. ஸோ இப்போ திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா சும்மாவே கடல் அலை போல பக்தர்கள் கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ அதுலேயும் குறிப்பாக இந்த 10 வருடங்களில் பௌர்ணமி, அமாவாசை, சஷ்டி, கிருத்திகை, செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான நாட்களில் திருச்செந்தூரில் பக்தர்கள் இல்லாத இடமே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு கூட்டம் நிரம்பி வழிகுது. அதுலேயும் குறிப்பாக இந்த 12 வருஷம் கழித்து நடக்கக்கூடிய கும்பாபிஷேகத்துக்கு கடல் எது கரை எது அப்படிங்கிறது அளவுக்கு தெரியாத விஷயமா நம்ம பாடலில் கூட வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ இந்த ஒரு விஷயம் பக்தர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? சூரசம்ஹாரம்னாலே எல்லாரும் அங்கதான் இருப்போம். எல்லா தொலைக்காட்சியிலும் நேரடி வர்ணனை நேரலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் திருச்செந்தூர் தான். இப்போ அங்கே ஒரு கும்பாபிஷேகம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பொதுவாக கோயில்களுடைய கும்பாபிஷேகம் நடக்கணும்ப்பா. அதுக்கு ஒரு மாமாங்கம்னு பேர். இது எப்படின்னா மறுபடியும் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சக்திகளை எல்லாத்தையும் ரினியூ பண்ணுறது. நமக்கான ஒரு இன்சூரன்ஸ் இருக்குன்னா எப்படி ரினியூ பண்ணுறோம், அது மாதிரி தெய்வீக சக்தியையும் அங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஒரு ரினியூ பண்ணி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்னு வைங்களேன். ஏன்னா பேரிடர் காலத்தில் கலசங்களுக்குள்ள ஸ்வர்ணங்கள், அதாவது தங்கங்கள் இருக்கும், தானியங்கள் கூட இருக்கும். எவ்வளோ அறிவாளிகள் பாருங்களேன் நம்முடைய முன்னோர்கள். கோபுரத்துக்கு மேலே இருக்கிற இடம் கடல் கோள் கொண்டாலும் எதுவும் ஆகாது.
அப்ப அந்த கலசத்துக்குள்ள இருக்கிற தானிய விதைகளை வச்சாது மறுபடியும் விவசாயம் பண்ணி உயிரினங்கள் வர ஆரம்பிக்கணும். அதுக்கான வேலிடிட்டின்னு இருக்கும் இல்லையா, இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி 12 ஆண்டுக்கு ஒரு தடவை பண்ணா கரெக்டா இருக்கும். என்ன இன்னைக்கு நம்ம சயின்ஸ் பேசுறோம், எல்லாருக்குமே விஞ்ஞானம் தெரியும், ஆனா அன்னைக்கு இதை பண்ணிருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய ஒரு முன் யோசனையோட பண்ணிருக்காங்க. இதுல ஆன்மீகம் மட்டும் இல்ல, மக்களுடைய வாழ்வாதாரமே இருக்கு. அப்படிதான் கோயிலும் ஆன்மீகமும், அதாவது வாழ்க்கையும் வேறையே இல்லை, கோயிலையே தான் இருக்கிறதாம். நைட்டு கோயிலை சுத்தி வந்துட்டா தனியா பார்க்ல போய் வாக்கிங்லாம் வேண்டாம். பார்க்ல கூட ஏதாவது முள் குத்திக்கும், நம்ம ஷூவோ செருப்போ போட்டுக்கிறோம். கோயில கருங்கல், நடக்க 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 அக்குபஞ்சர். நைட்டு கண்டிப்பா பள்ளியறை உற்சவத்துக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி சுண்டல் கொடுப்பாங்க. கொரோனா காலத்துல புரதச்சத்து புரோட்டீனுக்கு சுண்டல்னா எடுத்துக்க சொன்னாங்க டாக்டர்ஸ். இப்படி வாழ்க்கையினுடைய ஆரோக்கியமும் கோயிலும் ஒண்ணுதான்ப்பா. கண்டிப்பா. அதுல ரொம்ப அழகா இந்த கும்பாபிஷேகம் பத்தி என்னுடைய குருநாதர் சொன்னார். அதை நான் எப்ப நேரடி வர்ணனை கும்பாபிஷேகங்களுக்கு பண்ணும்பொழுது பண்ணுவேன். அதை நான் சொல்றேன், அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு, எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயம். ஒருத்தர் 12 வருஷமா காசிக்கு, அந்த காலத்துல எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு போவாங்க இல்லையா, அதுக்காக காசு சேர்த்தாராம். 12 வருஷம் ஆகும் பொழுது ஒரு வாரத்துக்கு முன்னாடி பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சொன்னாராம், நான் காசிக்கு ஒரு வாரம் போறேன், 12 வருஷமா சேர்க்கிறேன். பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னாரா, நீ வரியானாராம். நீ 12 வருஷம் டெய்லியும் சேர்த்த மாச வருமானமோ தினக்கூலியோ சேர்த்துட்ட, எனக்கு என்ன புதையலா, நான் ஒன்னும் சேர்க்கல, என்னால வர முடியாது, பார்க்கலாம் முடிஞ்சா போலாம். அன்னைக்கு அடுத்த நாள் சின்னதா ஒரு செடியை நட்டு வைக்க வீட்டு தோட்டத்தை அவர் தோண்டும் பொழுது என்னைக்கோ அவர் பாட்டனார் வச்ச ஒரு பண மூட்டை கிடைக்குதான். அடுத்த நாள் வந்தாரா, நான் கூட வரேன், நீ என்ன புதையலா கிடைச்சன, நிஜமாவே எனக்கு ஒரு புதையல் கிடைச்சது. அப்படித்தான் ஒரு கும்பாபிஷேகமும் புதையல் மாதிரி. ஏன்னா அந்த 12 வருஷத்துல நான் தினமுமே கோயிலுக்கு எனக்கு போற வழக்கம் உண்டு. மயிலாப்பூர்ல இருக்கேன், கபாலீஸ்வரர் கோயில். ஆனாலும் என்னால எல்லா நாளும் போய் எல்லா கால பூஜையும் பாத்திர முடியுமா? முடியாது. அலுவலகம் இருக்கும், வேலை இருக்கும், முடியாது. ஆனா ஒரு கும்பாபிஷேகம் 12 ஆண்டுக்கு ஒரு தடவை பார்க்கிற அந்த கும்பாபிஷேகம் அந்த 12 வருட தினப்படி எல்லா கால பூஜையும் பார்த்த புண்ணியத்தை கொடுத்துரும், புதையல் மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு பொனான்சா, என்ன சொல்றது, பெரிய ஒரு விஷயம் தான் இந்த திருச்செந்தூர் கும்பாபிஷேகம். ஓகே மேம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப நிறைய பக்தர்கள் வந்து கண்டிப்பாக இந்த நாட்களுக்கு போகணும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. நம்ம ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி கூட்டம் வந்து இன்னும் பெருகிட்டே தான் போகுது திருச்செந்தூர்ல. அப்படி இருக்கும் போதே இந்த ஒரு சூழ்நிலையில கும்பாபிஷேகம் நான் போய் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, போக முடியாத ஒரு சூழ்நிலை, வீட்டில் ஏதோ ஒரு நிலவரம், இந்த மாதிரியான விஷயங்கள்ல என்னால் போக முடியல, திருச்செந்தூர் ஆண்டவரை என்னால் தரிசிக்க முடியல, அப்போ நான் வீட்டில் இருந்தே என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க? இது ரொம்ப அழகான கேள்வி. ஒரு பக்தர்களை போக வேண்டாம்னு சொல்றதுக்கான நோக்கம் நமக்கே இல்லை. யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ சௌகரியமா ஜாகிரதையா போயிட்டு வாங்க. முருகன் இருக்கார், ஆனா கூட்டத்துக்கு நம்ம குழந்தைங்களையோ வயோதிகர்களையோ கூட்டிட்டு போகும்போது அது நம்ம பொறுப்பாயிடும். கண்டிப்பா. இப்படி வாய்ப்பு இருந்து சௌகரியம் இருந்தா தயவு செஞ்சு போயிட்டு வாங்க. போக முடியாது இல்ல, இப்ப கூட்டம், நாங்க அப்புறமா போவோம், கண்டிப்பா போவோம், பட் அப்ப அளவுக்கு அதிகமா கூட்டம். சூரசம்ஹாரம்னாலே நீங்க சொன்ன அந்த திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கத்துல வந்து இது என்ன கடலா அலையா தலையான்ற மாதிரியான மக்கள். அப்ப இப்ப அதை விட பன்மடங்கு ஜாஸ்தியா நம்ம எதிர்பார்ப்போம். அதே அளவு சில அரசு கட்டுப்பாடுகளும் இருக்கும் இல்லையா, எல்லாருடைய ஜாகிரதையா இருக்கணும், அதுக்காக அவங்க விதிக்க போற கட்டுப்பாடுகளுக்கும் நம்ம இருக்கணும். அதனால போக முடியாதவங்களுக்கான ஒரு அழகான செய்தியை அடியேன்னு சொல்ல காத்திருக்கிறேன். நினைத்தாலே முக்தி தரும் சிவத்தலம் எதுப்பா? திருவண்ணாமலை அக்னிஸ்தலம். அக்னித்தலம் இல்லையா, பஞ்சபூத தலத்துல இருக்கக்கூடிய அண்ணாமலையார அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணார் அமுத கடலே போற்றின்னு நினைச்சாலே புண்ணியம் தரக்கூடிய தலம் திரு அண்ணாமலை. சிவபெருமானுக்கு நினைச்சா புண்ணிய தரக்கூடிய இடம் திரு அண்ணாமலைனா, முருகப்பெருமானுக்கு நினைச்சாலே புண்ணியம் தரக்கூடிய இடம் திருச்செந்தூர். யாராவது கேட்கலாம், இல்லம்மா இப்ப நீங்க திருச்செந்தூர்ல கூட்டம் இருக்கு, கும்பாபிஷேகம் வருது, அதனால லிங்க் பண்றீங்களான்னு கேட்கலாம். இல்ல, அடியேன் சில நூல்கள் எல்லாம் படிக்கும் பொழுது எதனால நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலம் அண்ணாமலைன்ற அளவு நம்ம உயர்த்தினோம்னா 2 காரணம். 1, பிரம்மாவும் விஷ்ணுவும் அன்ன வடிவம் எடுத்து வராக வடிவம் எடுத்து சிவபெருமான அடிமுடி தேடி போறாங்க. இந்த சரித்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்.
ஆனா அவங்களால பார்க்க முடியல. அப்ப பிரம்மான்றதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுமா, படிப்புன்னு புரிஞ்சுக்கணுமா. நான் PhD படிச்சுட்டேன், நிறைய புக்ஸ் படிச்சுட்டேன், இப்ப நான் முருக சொற்பொழிவாளர்னு ஆணவத்துல எல்லாம் போனா எனக்கு அருள் கிடைக்காது. இல்ல, எனக்கு 2000 ரூபாய் டிக்கெட் கூட வாங்கி போக தெரியும், எனக்கு ஆட்கள்லாம் தெரியும், பார்க்கலாம். ஆனா அந்த பணத்தை தாண்டி படிப்பை தாண்டி எதுவுமே இல்லாத அழுகையோட முருகா சிவபெருமானேன்னு போனா அன்பால மட்டும்தான் பார்க்க முடியும்ன்ற தரம் தான் திருவண்ணாமலை. அங்கதான் நம்ம அருணகிரியாருக்குமே பெரிய வாழ்க்கையில மாற்றம், உயிரே போயிடணும்னு வராரு, விதியை மாற்றிய தலம் அது. இப்ப திருச்செந்தூருக்கு வாங்க, இன்னொரு காரணமும் சொல்லிடுறேன். திருவண்ணாமலையில அங்க இறைவனை காட்டிலும் அடியார்கள் பெருமை ரொம்ப ஜாஸ்தி. இன்னைக்கு போனாலும் சித்தர்கள் இருக்காங்க, ஞானியர்கள் இருக்காங்க. இப்ப அடியார்கள் இருக்கக்கூடிய இடம் நினைச்சாலே புண்ணியம் தரும். நாளைக்கு நாமும் ஒரு அடியாரா போனா அப்பேற்பட்ட இடம். இப்ப அப்படியே முருகனுக்கு வாங்க, இங்க அலைய பார்ப்பாங்களாம். அலை வந்து 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 அப்படியே அலை ஓயவே ஓயாதான். அதை பார்க்க 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 அந்த கடலுக்கு பேரே குமார விலாசம், முருகனோட அட்ரஸ். நீங்க எங்க லெட்டர்லாம் எழுதுனா அவரோட அட்ரஸ் குமார விலாசம். அந்த கடலே முருகன், கோயிலே முருகன், அந்த தலமே முருகன். அப்படி பார்க்கும்பொழுது அந்த கடலை பார்ப்போமா, அலை வந்து 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 போறதை பார்க்கும்பொழுது இந்த அலை மாதிரி நம்ம மனசுல வரதான மறுபடியும் மறுபடியும் காசு பணம் நிலையில்லாத வாழ்க்கையில இருக்கும் அப்படின்னு ஆடி அடங்கணுமா. இந்த அலை ஓயுமா, அந்த அலையை பார்க்க 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 இந்த அலை ஓயுமா. அதே அடியார்கள் கூட்டம் மாதிரி திருச்செந்தூர்லயும் அடியார் கூட்டம் உண்டுமா. எப்படி திருவண்ணாமலையில ஆணவம் அடங்கி அன்பால இறைவன் அடையலாமோ, அது போல திருச்செந்தூர் அலையை பார்த்து பார்த்து மனம் அடங்கி அன்பினால் அடைவோம். ஒன்று. இரண்டாவது என்னெல்லாம் சொல்லலாம், எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? நக்கீரர் பாடிய திருமுருகாற்றுப்படையில 2ஆம் படை வீடு திரு சீரலை வாய். அந்த அலையே முருகன் காலை நினைச்சிட்டு போகுமா. சுவாமி சும்மா பீச்சில் நின்றுதான் ஆனந்தமா இருக்காரு. எப்ப நம்ம பீச்சுக்கு போவோம்? ஒண்ணு ரொம்ப சந்தோஷமா இருந்தா போவோம், இல்ல ரொம்ப வருத்தமா இருந்தா போவோம் இல்லையா. ஆனா முருகன் கோலாகலன் சந்தோஷமா நிக்கிறாராம். அப்ப நக்கீரர் பாடினது அந்த திருச்செந்தூர் திருமுருகாற்றுப்படையில இருக்கு. அருணகிரியார் பழனித்தலம் தான் கிடைச்ச திருப்புகள்ல. பழனியில 100 திருப்புகள் கிடைச்சிருக்கு. திருச்செந்தூர்ல 84 பழனிக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் திருப்புகள், அதாவது எண்ணிக்கை, திருப்புகளின் எண்ணிக்கை திருச்செந்தூர்ல கிடைச்சிருக்கு. என் குழந்தை எனக்கு டான்ஸ் ஆடி காமிக்குதுன்னா என் குழந்தை ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பா. அப்படி முருகன், நட்ராஜர் தான் நமக்கு டான்ஸ் ஆடி தெரியும். ஆனா முதல்ல முருகனுக்கே அழகா டான்ஸ் ஆட தெரியும் அப்படின்றது தண்டையன் இவெண்டையும் அப்படின்ற ஒரு திருப்புகள் பாடி அருணகிரியாருக்கு நடன காட்சி கிடைத்த இடம் திருச்செந்தூர். பகழி கூத்தர்னு ஒரு வைணவர், அவருக்கு வைத்தவலி. அந்த வைத்தவலி போன உடனே அவர் பிள்ளைத்தமிழ் பாடியது திருச்செந்தூர். குமரகுருபரர் பேச முடியாத குழந்தை, அம்மா அப்பா எனக்கு பேச்சு வேணும் அப்படின்னு அங்க முருகன் கிட்ட தஞ்சம் புக 5 வயசு குழந்தைக்கு பேச்சு அதுக்கப்புறம் செல்வமுத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் பாடியது திருச்செந்தூர். இப்படி திரு அண்ணாமலையில எந்த அளவு அடியார் கூட்டம், அடியார்கள் பெருமையும் அதே அளவு அடியார் கூட்டமும் அடியார் பெருமையும் அவ்வளவு பாடல்களை முருகன் தமிழ வாங்கிடுவான். இங்க கிட்ட இருந்து என்ன கேட்பான்? தமிழை கேட்பான், அவ்வளவுதான். அப்படிப்பட்ட இடம். அதனால நினைச்சாலே முக்தி தரக்கூடிய இடம் அண்ணாமலை மாதிரி முருகன் அன்பர்களுக்கு திருச்செந்தூர். நீங்க கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன். அன்னைக்கு போக முடியறவங்க போங்க, முடியலையா வீட்டுல இருந்து இத அடியன் ஒரு விண்ணப்பமா நம்ம முருக அடியார்களுக்கு கேட்கிறேன். கண்டிப்பாக. பாலதேவராயன் சுவாமிகள் 6 படை வீட்டுக்கும் 6 கவசங்கள் பாடியிருக்கார். நமக்கு தெரிஞ்சு பாடுறோம் இல்லையா, சஷ்டியை நோக்க சரவண பவனார், இது திருச்செந்தூர் கவசம். இதே மாதிரி திருப்பரங்குன்றத்துக்கும் தனியா பாடியிருக்கார். பழனிக்கு பாடியிருக்கார், திரு ஏரகம்ன்ற சுவாமி மலைக்கு பாடியிருக்கார், குன்று தோராடலுக்கு பாடியிருக்கார், பழமுதிர்ச்சோலைக்கு பாடியிருக்கார். ஆனா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு ஒரு மனப்பாடமா வீட்டுல தினம் தினம் கேட்கிறோம் இல்லையா, அது திருச்செந்தூர் சஷ்டி கவசம். இது நிறைய இருக்குப்பா, திருப்புகழ் இருக்கு, அனுபூதி இருக்கு, அலங்காரம் இருக்கு, திருமுருகாற்றுப்படை. ஆனா அடியனே இதை சொல்றேன்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். நம்ம சாமானியர்கள் மனசுல கூட கந்த சஷ்டி கவசமும் அந்த ராகமும் மறக்காது. அதனால திருச்செந்தூருக்கு நடக்கும்ல, அந்த திருச்செந்தூருக்கான தேதிகள் இன்னும் வரல. ரொம்ப ஜூலைல தான் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. சில பேர் 7ஆம் தேதின்றாங்க. இன்னும் அதுக்கான அபிஷியலான அறிக்கை வரப்போகுது. இப்ப ஒரு தேதின்னு கொடுத்துட்டாங்கன்னா அதுல இருந்து ஒரு 6 நாள் முருகனுக்காக விரதம் இருக்கலாம். நமக்கான தேவைக்கு இருக்கும்ல, முருகன் மறுபடியும் நின்று ஆட்சி செய்ய போகும் இடம். அதனால ஒரு 6 நாள் விரதங்கள்னா ரொம்ப எளிமையா உணவை கொஞ்சம் குறைச்சிக்க போறோம். காலை மாலை அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ண போறோம். அங்க கும்பாபிஷேகம் நடக்கும் இல்லையா, இப்ப தோராயமா காலையில 6:15 இருந்து 6:50 சொல்லியிருக்காங்க. இது இன்னும்
கரெக்டான அறிக்கை வரப்போகுது இதுன்னு வச்சுக்கலாம். அப்படின்னும் பொழுது அன்னைக்கு காலையில எல்லா முருகன் நண்பர்களும், நீங்கள் ஆகட்டும், நான் ஆகட்டும், எங்கேயாவது போய் நேரலை பண்ணா கூட நான் முன்னாடி விளக்கு ஏத்திட்டு வந்துடுறேன். 6 அகல் ஏத்தி நம்ம எல்லாரும் அந்த கும்பாபிஷேக காட்சியை ஏதாவது ஒரு தொலைக்காட்சியில நேரலையில பார்ப்போம். அப்ப கந்த சஷ்டி கவசத்தை எல்லாரும் பாடி பார்த்தோம்னா முருகனடியார்கள் எல்லாரும் வெளிநாட்டுல இருந்தாலும் சரி, உள்நாட்டுல இருந்தாலும் சரி, கிராமத்துல இருந்தாலும் நகரத்துல இருந்தாலும் நம்ம இந்த ஒரே பாட்டால இணையலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே விஷயத்த ஒரே சக்தியை நினைக்கும் பொழுது அதனுடைய அந்த அளப்பரிய வீரியம் சக்தி எவ்வளவு வரும். கண்டிப்பாக அதுக்கான அந்த மகத்துவம் நன்மைகள் சத்தியமாக இருக்கும். ஏன்னா சத்தியமானது சரவணபவம். கண்டிப்பாக. ஸோ இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் திருச்செந்தூர் பற்றி நிறைய அதிசயங்கள் வந்து வாழ்க்கையில் நகர்த்தினது நிறைய பக்தர்கள் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். உங்ககிட்ட யாராவது இந்த பக்தர் இப்போ ரீசண்டாக எனக்கு நிகழ்ந்த ஒரு அதிசயம் என்கிட்ட சொன்னாங்க, அது எனக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நிகழ்வு நடந்ததா? என்னுடைய அலுவலகத்தில் என்னுடைய தோழி, அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை. பாப்பா பார்க்க ரொம்ப அழகா இருக்கும், பாப்பாவுக்கு பேச்சு வரல. இப்ப பொதுவா கேட்டா என்ன பண்ணிடுவோம் தெரியுமா, நாங்கெல்லாம் தப்பிச்சிருவோம் முருகன் மேல பழிய போட்டு, என் முருகா நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அப்படியே எஸ்கேப் ஆயிடுவோம். நீங்க கவலைப்படாதீங்க, 5 வயசுல குமரகுருபரருக்கு பேச்சு வரலப்பா, உங்க குழந்தைக்கு பேச்சு வரும், கவலைப்படாது. திருச்செந்தூர் முருகனை வேண்டிக்கோங்க. நீங்க என்ன நேர்த்தி கடன் தெரியுமா, ஒன்றும் இல்லை, திருச்செந்தூருக்கு போய் அவனுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு வந்தா போதும், வேற எதுவும் எதிர்பார்க்கல. பக்தி அன்பு தான் கேட்குறோம். நிஜமாவே அவங்க முருகனுக்கு இது சத்தியமா நடந்தது. ஒரு 6 மாசத்துல குழந்தை பேச ஆரம்பிச்சு இன்னைக்கு எல்கேஜி போக ஆரம்பிச்சுட்டான். அந்த முருகனுடைய அருள்ன்றது இன்னைக்கு கூட நேத்திக்கு கூட ஒருத்தருக்கும் ஒரு விதமாக முருகன் வந்து அருணகிரியாருக்கு ஒரு டான்ஸ் ஆடி காமிக்கிறார், ஒரு அடியார்களுக்கு ஒரு மாதிரி காமிப்பார். இது கொஞ்ச நாள் முன்னாடி நடந்தது. இதெல்லாம் அறியப்படாத அற்புதங்கள். அதனால சொல்றேன். தூத்துக்குடியை சேர்ந்த சங்கர ராமேஸ்வர்னு ஒருத்தர், இவருக்கு ஒரு மகள், முருக பக்தர், திருச்செந்தூர் முருக பக்தர். தூத்துக்குடி பக்கம்லாம் போனீங்கன்னா அப்படியே முருகனுடைய வைபவம் ரொம்பவே கொண்டாடு. திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருச்செந்தூர். அவருக்கு வந்து ஒரே மகள் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. சங்கர ராமேஸ்வருடைய மருமகன் வந்து வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்க போயிட்டார். இன்னைக்கெல்லாம் அந்த அப்ராட் போய் சம்பாதிக்கிறாங்க இல்லையா, ஆனா இன்னைக்கான டெலிகம்யூனிகேஷன்ஸ் உண்டு, முகம் பார்த்து பேசுறோம், வாட்ஸ்அப்லாம் அன்னைக்கெல்லாம் கிடையாது. சொன்ன நாள் சொன்ன நேரத்துல வரலன்னா பயமாயிடும். அப்படி கொஞ்ச நாள் வரல, அவர் சொன்ன தேதியும் தாண்டி வரல. என்ன பண்ணணும்னு தெரியல. கல்யாணமான பொண்ணு அழுதுண்டே இருக்கா, கம்யூனிகேஷன் கிடையாது. இவர் கூட்டிட்டு போறார், முருகன் கிட்ட அழறாராம். நம்மளை சுத்தி இருக்கவங்க கிட்ட கூட அழுதா யாராவது நம்மளை பின்னாடி போய் பேசிடுவாங்க. உண்மையா பிரியா? பின்னாடி போய் ஆமாமா இவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க தெரியுமா, இவங்க அழட்டும். உண்மையா நமக்காக அம்மா அந்த மாதிரி ஒரு சிலர், நம்ம அம்மா கிட்டே நான் போய் 10 நாள் அதையே சொன்னா, ஏய் அடுத்த வேலையை பாரு நிலைமை மாறும், அதையே சொல்லாதன்னு நம்மளை சுத்தி இருக்கிற அன்பான உறவுக்கு கூட ஒரு அளவுதான். ஆனா முருகன் கிட்ட எவ்வளவு தடவை நம்ம கதையை சொன்னாலும் அவன் அப்படியே கேட்டுட்டே இருப்பான். ஆனா வாழ்க்கையை மாற்றியும் தரும். அவர் போய் அழறாராம். எனக்கு தெரியாது, அழுகைக்கு அப்புறம் ஒரு கோபம் வருது. என் மகள் அழறா, நான் உன்னுடைய பக்தன், உன்னை நம்பிதான் கல்யாணம் பண்ணேன், என் மருமகன் வரணும், நீ போவியோ, உன் வேல் போகுமோ, உன் மயில் போகுமோ, இல்ல வீரபாகு தேவர் போவாரோ எனக்கு தெரியாது, எனக்கு மருமகன் வரணும். முருகன் பார்த்தாரன், எனக்கு எதுக்கு பிரச்சனைன்னு 1 வாரத்துல அவர் வெளிநாட்டுல இருந்து வந்தார். அங்க போய் அழுத உடனே கந்தசாமின்னு ஒரு புலவர், இந்த பல அடியார்கள், இப்ப நம்ம தெரிஞ்ச அடியார்களை கொண்டாடுறோம் தப்பில்ல, தெரியாத அடியார்களும் வரணும். இவங்களெல்லாம் நாங்க சொற்பொழில பேசுறோம். ஆனா இப்ப பக்தர்கள் நிறைய அன்பர்கள், இப்பெல்லாம் பாருங்க எனக்கு அன்பர்கள்னு கூட வரல, பாக்குறவங்க எல்லாரையும் பக்தர்கள் தான் வருது. ஏன்னா முருகன் அந்த அளவு அவங்க ரசிக்கிறாங்க. அந்த கந்தசாமி புலவர் பாடுறாராம், வாய் முழுக்க வெத்தலைய கொதப்பி பாடுறாராம். அந்த காலத்துல அந்த வெத்தலை பாக்கு, சுண்ணாம்பு, அந்த புகையிலெல்லாம் போடுவாங்க. அப்படி பாடும் பொழுது சில பாகவதர்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஹேபிட் இருக்கும். அவர் பாடுறாராம், அப்ப அவர் வாயில இருந்து ஒரு எச்சில் சிதறி முருகனுடைய வேஷ்டியில விழுந்துருதான். அடுத்த நாள் காலையில இது என்ன கரையினும் போது, அது ஒண்ணும் இல்ல, கந்தசுவாமி ரொம்ப அன்பா பாடினா அப்ப அவன் வாயில இருந்து வந்த எச்சில்னு முருகன் ஏத்தின்றாராம். முருகனை வந்து பெரிய கடவுள் தான், ஆனா கடவுளை தாண்டி ரொம்ப நெருக்கமா எனக்கு நீதான் எல்லாம். அவன் மனிதர்களுக்கு மட்டுமல்ல உயிரினங்கள் மீதும் கூட கருணை கொண்டவன். திருநெல்வேலியில இருந்து காவடி எடுத்து வந்த கூட்டம். இது நடந்தது 1942. அதனாலதான் இயரோட சொல்றேன். ஒரு எருமை மாடு அந்த முருகன் அடியார்களுடைய பாடல் எப்பவுமே இந்த பாட்டு பாடிண்டே போவாங்க.
அந்த காவடி சிந்து ராகம் வந்து நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். முக்தி தரும் பரமன் முகத்திலே ஒளிர்கின்ற நெற்றிக்கண் வழி வந்தவன் ஆசூரர் தம்மை நெடிய போர் தன்னில் வென்றவன் வித்தைக்கு ராணியேனும் வாணி தோழும் நான் முகனை குட்டி சிறையில் இட்டவன் அவன் கருவம் புதைந்தொட வழி விட்டவன் முத்துக்குமரனடி முத்தமிழ் செல்வனடி சக்திக்கு பிள்ளையடி அவனுக்கிணை ஜெகம் எங்கும் இல்லையடி. அந்த காவடி சிந்து ராகமே நமக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா. இந்த அழகு தெய்வமாக வந்த வள்ளிக்கணவன் பேரை வழி போக்கன் சொன்னாலும் உயிருக்கு போய் தானே அந்த ராகம் இது பண்ணு. ஒரு எருமை, அதனுடைய நேரம் அந்த பிறவியில் அது ஒரு மிருகம், ஆனால் அது மனசு அது பாதிச்சுட்டான். இந்த காவடி எடுத்துன்னு போன அந்த திருநெல்வேலி அடியார் கூட்டம் ஒரு நாள் கொண்டாடி அந்த காவடியெல்லாம் எடுத்துன்னு போறாங்க திருச்செந்தூருக்கு. அவங்க பின்னாடியே அந்த மாடும் போகுது, அவ்வளோ நாள் நடந்து போகுது. போய் அந்த அடியார்கள் காவடி எடுத்து முருகனுக்கான நேர்த்தி கடன்லாம் பண்ணி அவங்க ரிட்டர்ன். இந்த எருமை அங்கேருந்து வரலையாம். முருகனை பார்த்தபடியே அந்த பீச்சாங்கரையில் உட்காந்துக்கணும். அப்படியே இருந்துதான். இதெல்லாம் வந்து புத்தகத்துல வந்ததுதான், 1942. அதனால தான் இயர் சொல்றேன். அப்படியே இருந்துதான். கொஞ்ச நாள் கழிச்சு அப்ப இருந்த இந்த முருகன் வந்து இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம். ஆனா இந்த முருகனை மாதிரி காலத்துல இயற்கை சீற்றத்தை பார்த்த முருகனை கிடையாது. கண்டிப்பா. என்னப்பா சிலப்பதிகாரத்துல இருந்து வரான்ப்பா அந்த முருகன். சிலப்பதிகாரத்துல இந்த முருகனை பத்திய குறிப்பு இருக்கு. இன்று நேற்று வந்தவனானா கிடையாது. நமக்கான முன்னோர்கள் பேர் கூட தெரியாது. அந்த காலத்துக்கும் முற்பட்டவன் முருகன். அவனை தான் குழந்தையா இன்னைக்கும் நம்ம பார்க்குறோம். அதே ஃப்ரெஷ்னஸோட இருக்கான் பாருங்களேன். அப்போ கொடிமரம் அப்போ ஏதோ ஒன்று தலை சேதம் ஆயிடுச்சு. கொடிமரத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷல் மரத்தில் தான் பண்ணணும். அது ஆகம விதிகள். அதுக்கான நீளம் இருக்கணும், அது எதுவுமே பின்னப்படாமல் இருக்கணும், அதுக்கு நிறைய விதிமுறைகள் எல்லாம் இருக்கு. அப்போ என்ன பண்ணுறது? இப்போ கொடிமரத்தை மறுபடியும் வைக்கணும், அதுக்கான பூஜைகள் பண்ணணும். என்ன பண்ணணும்னு இருக்கும் பொழுது அப்போ இருந்த நிர்வாகியின் கனவுல வந்து நாளைக்கு காலையில் கடலில் வரும் உங்களுக்கு அந்த மரம்னு வருது. அடுத்த நாள் முடியாம பல நாட்கள் அங்கேயே இருந்த அந்த எருமை வந்து அந்த கடல்ல இருந்து அந்த மரத்தை முடியாம தள்ளிட்டு வருது. அதுக்கு யார் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் தெரியாது இன்னைக்கும். அத தள்ளி வந்து கரையில அந்த மரத்துண்டை போட்டுட்டு முடியல, அந்த தண்ணியை மீறி அவ்வளோ பெரிய வெயிட்டான நீட்டான மரத்தை தள்ளிட்டு வந்த டயர்டு அந்த அங்கேயே வந்து முடியாம இறந்து உயிரை விடுது அந்த முருகனுடைய திருக்கோயிலுக்குள்ள. அதுதான் அது வாழ்க்கையினுடைய பெரிய நோக்கம் போல. அப்ப அதனுடைய வாழ்க்கையினுடைய பயனே பாருங்க, முருகனுக்கான கொடிமரத்து மரத்தை நான் கொண்டு வருவேன். கண்டிப்பாக. அதற்கான அந்த அதனுடைய உடலை வைத்து அதை ஒரு முருக பக்தர்னு வச்சு சமாதி எல்லாம் இருக்கு அப்படின்றது வந்து ஒரு புத்தகத்துல வெளியாச்சு. அப்ப பாருங்களேன், நமக்கு தான் இவங்க ஆண் பெண் மூன்றாம் பாலினம் இந்த டிஃபரன்ஸ். சுவாமியை பொறுத்தவரை அது ஒரு ஜீவன். கண்டிப்பாக. எறும்பு என்ன எவ்வளோ இடத்துல எறும்பு பாம்பெல்லாம் வழிபாடு பண்ணதெல்லாம் தெரியும். அப்ப இறைவனை பொறுத்தவரை அது ஒரு ஜீவன். என்னை அழைத்தால் நான் ஓடி செல்வேன். அதுல திருச்செந்தூர் முருகனுடைய அருளை சொல்லவே முடியாது. அவருடைய உற்சவத்துல ஒருத்தருக்கு குமார விடங்கர்னு பேரு. இதை நான் சும்மா எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். டங்கர் அப்படின்னா உளி வச்சு டங்குன்னு சவுண்டோட பண்ண ஒரு மூர்த்தத்துக்கு தான் டங்கம். விடங்கம் அப்படின்னா உளிப்படாம தான் தோன்றியது. அப்படி தான் தோன்றிய திருமேனி மாப்பிள்ளை சுவாமி குமார விடங்கர்னு இன்னைக்கும் அங்க இருக்கார். அவருடைய பழமையெல்லாம் சொல்லவே முடியாது. பல காலம், பல படையெடுப்பு, பல இயற்கை சீற்றங்கள் எல்லாம் மீறி முருகப்பெருமான் இருக்கின்றான் என்றால் அது அவனுடைய கருணை. கண்டிப்பாக. ஸோ இப்போ எல்லாருமே வந்து விரதங்கள் நம்ம நிறைய இருக்கிறோம். அதுலேயும் குறிப்பாக திருச்செந்தூருக்கு குழந்தை வரம் வேண்டி விரதம் இருக்கிறவங்க, சொந்த வீடு கட்டி குடி போகணும்னு நினைக்கிறவங்க, என்னுடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது, அந்த கஷ்டங்கள் எல்லாம் நீயே பார்த்துக்கோ முருகா அப்படின்னு சொல்லி அழுகிறவங்க நம்ம நிறைய பேர் வந்து பார்த்துருக்கோம். இந்த கும்பாபிஷேக நாள் அன்னைக்கு இந்த இதை வேண்டிக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் எந்த வித கஷ்டமும் வராது, எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருக்கு? கும்பாபிஷேகத்துக்காக நம்ம எல்லாம் காத்திரல, இவ்வளோ நாள் நம்ம பேசியிருக்கோம். இன்னைக்கு வரையும் அவன் பார்த்துப்பான் தான் விடுறோம். அதுதான் உண்மை. தன் கடன் அடியேனை தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதே நாவுக்கரசர் சொல்றார். முருகா நீ என்னை பார்த்துக்கோ, நான் உன்னை பார்த்துக்கிறேன். சேஃப் கேம் இது.
நீ தான் என்ன பாத்துக்கணும். அது சரணாகதி. நான் விளையாட்டா சொல்றேன், ஆனா உண்மையா என்ன தெரியுமா, இப்ப குழந்தை நம்ம கிட்ட அப்படி காலடியில வந்து பொத்துன்னு நம்ம குழந்தை விழுந்ததுன்னு எங்க அழுதுண்டே, ஏன் கண்ணா மற்ற சமயத்துல ஏதாவது குழந்தை கேட்கும் அப்புறமா என் வேலையா இருக்கேன்னு சொல்லிடுவோம். ஆனா குழந்தை எல்லாமே நீதாமான்னு வந்து நம்ம வீட்டுல இருக்கிற நமக்கு பிறந்த குழந்தை அப்படி விழும்போதே எடுத்து வாரி நம்ம வேலையை விட்டு அணைச்சிக்கிறோம்னா, ஒரு பிறவிக்கு அம்மாவா இருக்க நமக்கே இந்த உணர்வுனா எல்லா பிறவிலையும் அம்மாவா இருக்கானே. அருணகிரியார் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனேன்னு முடிக்கிறாரு. ஆனா அதே அனுபூதியில என்ன சொல்றாரு தெரியுமா, என் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ, அம்மா அப்பாவும் நீதான் முருகா அப்படின்னு அவர் ரொம்ப அழகா சொல்றாரு. அதனால என்ன சொல்றது, நிறைய கொடுத்துருக்கான். எனக்கு அண்மையில எங்க ஊர் கோயில ஒரு அம்மாவை பார்த்தேன். அம்மா நீங்க சொன்ன வைகாசி விசாகம் நான் இருக்க போறேன், என்னம்மா இதா வேண்டுதலா அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க வேண்டுதல் எதுவும் இல்லை, நான் ஒரு பிசியோதெரபிஸ்ட், நல்லா இருக்கேன், எல்லாமே இருக்கு. ஆனா நீங்க சொன்னீங்க எல்லாமே இருக்குல்ல, அதுக்கே நீங்க ஒரு விரதம் இருக்கணும், இல்லாததுக்கு மட்டுமா? எல்லாமே இன்னைக்கு இருக்குன்னா உங்களுக்கும் எனக்கும் எல்லாம் இருக்குனாலும் அவனோட அருள் இல்லாம இருக்குமாங்க? ஒரு வீடு, அடுத்த வேளை சாப்பாடு, என் குழந்தைங்களுக்கான துணிமணிகள், நான் ஒரு வருஷத்துக்கு நல்லா வாழற அளவு தொகை இருந்தாலே அவனுடைய அருள் எனக்கு இருக்குன்னு தானே அர்த்தம். கண்டிப்பா. அதுல ஏதாவது நம்ம கேட்போம் குழந்தைங்க மாதிரி, அது வேற டிபார்ட்மெண்ட், தப்பு இல்லை. அப்பா அவன் தானே அம்மா அவன் தானே, அவங்ககிட்ட தான் கேட்கணும். ஆனா எல்லாமே கொடுத்து நல்லா இருக்கீங்களா, அப்ப நீங்க நிஜமாவே இருக்கணும். முடிஞ்ச 6 நாள் இல்லையா, அன்னைக்கு கும்பாபிஷேகம் முருகன் வரான் இல்லையா, அவனை வரவேற்கும் விதமாக காலையில் எழுந்து குளித்து ரொம்ப அந்த பூஜை அறையெல்லாம் சுத்தப்படுத்தி மலர்களால உங்கள் வீட்டு முருகப்பெருமானை அலங்காரம் பண்ணி, அங்க அவனுக்கு அங்க பூஜை நடக்குதா திருச்செந்தூர்ல, இங்க நம்ம வீட்லயும் நடக்கணும். கண்டிப்பா அவன் இங்க வருவான், நம்மளாலதான் அங்க போக முடியாது. அவன் பல வடிவம் காட்டி எல்லோர் இல்லத்திலும் அந்தருளும் சேவகனாக ஓடி வருவான். கொணர்தி உன் இறைவனையே, போ மயில் உன்னோட இறைவனை கொண்டு வா அப்படின்னு தானே பாம்பன் சுவாமிகள் சொல்றாரு. இப்ப பக்தி நிஜமா இருந்தா, அவன் மேல இருக்கிற அன்பு உண்மையா இருந்தா நம்ம கூட சொல்லலாம், ஓடி வந்து அருள் செய்வான். அப்படி வீட்லயும் பூஜை பண்ணி மறுபடியும் மறுபடியும் கேட்கறதுன்னா, அகல் விளக்கு வழிபாடு வாழ்க்கையில முன்னேற்றம் கொடுக்கும். ஒரு 6 அகல் விளக்கு, ஆனா ஒவ்வொரு தடவையும் ஃப்ரெஷ்ஷா தான் அகல் வாங்கணும், ஏற்றி அந்த அகல்ல நம்ம ஏத்த மாட்டோம். அதனால 6 அகல், முடிந்தால் நெய் தீபம், முடியலன்னா பரவாயில்ல நல்லெண்ணெய் தீபம் வைத்து வாய் திறந்து பாடுங்கள், திருப்புகழோ அனுபூதியோ அலங்காரமோ ஏதோ ஒன்று பாடுங்க. கும்பாபிஷேகம் ஆரம்பிச்சிடும். அப்ப சுவாமியை பத்தி கேட்கணும்னாலும் கேளுங்க, இல்ல கும்பாபிஷேகம் நடக்கும் இல்லையா, அந்த புனித நன்னீராடல் அப்படின்றது இருக்கும் பொழுது உங்களுக்கே கந்த சஷ்டி கவசம் தெரியும்னா நீங்க பாட ஆரம்பிங்க. இல்ல நாங்க கவனம் முழுக்க அங்க காதுன்ற இந்த ஒரு புலன் சஷ்டி கவசத்துக்குன்னா ஏதாவது ஒளிநாடால இருக்கிற அந்த பாட்டை போட்டு விட்டுடுங்க. ஆனா நீங்க நம்ம எல்லாரும் அந்த கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது கந்த சஷ்டி கவசத்தை பாடி அந்த முருகனை கொண்டாட வேண்டும். நம்முடைய பாமாலை என்றும் இருக்கும். அதனாலதான் அருணகிரியார் வச்ச பாமாலை பூமாலை மாதிரி கிடையாது, அதெல்லாம் என்னைக்கும் இருக்கும். அப்படி உள்ள முருகன் நம்ம எல்லாரும் பாடினோம்னா அந்த சக்தி பன்மடங்கு பெருகி திருச்செந்தூர்ல மறுபடியும் முருகனுடைய ஆட்சி நமக்கு வந்துடும். எப்ப வாய்ப்பு இருக்கோ வேண்டிக்கலாம். ஏன்னா நான் நினைப்பேன், இதேதான் நான் நிறைய இடத்துல சொல்றது, இன்னைக்கு நம்ம சென்னை, நாளைக்கு ஈவினிங் நம்ம பிளான் பண்ணலாம் 4:30க்கு நம்ம இங்க எக்மோர்ல திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ஏறணும்ன்ற பிளான் போடலாம். ஆனா ட்ரெயின் ஏறுறது எல்லாமே அவன் கிட்டதான் இருக்கு. கண்டிப்பாக அவன் அருள் இருந்தால் அவன் தாளை வணங்க முடியும், ஆனா அன்பு வைத்தால் அவன் கைவிட மாட்டான். அதை கண்டிப்பா சொல்லலாம். இறுதியாக இந்த நிகழ்வு வந்து கும்பாபிஷேகத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிற முருகருடைய குழந்தைகள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ அவங்களுக்கு என்ன ஒரு ட்ரீட்டா இந்த கும்பாபிஷேகம் இருக்கும்? என்ன எதிர்பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் நல்லா இருந்தா நம்மளை இன்னும் நல்லா வச்சுப்பான், அவ்வளவுதானே. முருகன் இன்னும் வசதியோட இன்னும் நல்லாவே ஒரு தரிசனத்துக்கான ஏற்பாடெல்லாம் நடக்கும் அப்படின்றது தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை. அப்ப முருகனை எல்லாருமே போய் பார்க்கணும், ஒரு நாள் தங்கணும். குறிப்பா அந்த கடற்கரையில முடிஞ்சா பௌர்ணமி, அது திருச்செந்தூர்ல இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். மறுபடியுமே முருகன் அருள் வர 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 எப்படின்னா தர்மம் தழிச்சு எல்லாருடைய இன்னல்கள் துன்பங்கள், கொரோனா மாதிரியான ஒண்ணுமே புரியாத பெருந்தொற்று போனதே கண்டிப்பா தெய்வ செயல்பா. இன்னைக்கு மருத்துவர்களுக்கே அப்படின்னா என்னன்னு தெரியலையே, அதனுடைய வீரியம், அதனுடைய தாக்கம், அதனுடைய அளவு எதுவுமே தெரியாது. அப்ப அதை மீறி மறுபடியும் மறுபடியும் வரும் அப்படின்னு சொன்னா முருகன் தான். அதுக்கு இந்த பிறவி முழுக்க அவனையும் அவனுடைய அடியார்களையும் குறிப்பா வேணும் வேணும் வேணும்னு கேட்கக்கூடாது. வேணும்னு கேட்க போறீங்கன்னா கூட ஒரு திருப்புகழை பாடுங்க, அனுபூதி பாடுங்க, அலங்காரம் பாடுங்க. அதுக்குன்னு அத்தனையும் பாட முடியல, அதில் இருக்கிற ஒரு பாட்டு பாடுங்க. ஏன்னா
நம்ம தலைமையில இருக்கிற பிரம்மாவோட எந்த மாதிரி உங்களுக்கோ எனக்கோ எழுதினாலும், இப்போ நான் உங்களுக்கு ஏதாவது எழுதி தரேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செக்கே தரேன் உங்க பேர்ல, 5000 கேட்குறீங்க, நான் செக்கு கொடுத்துட்டேன் பிரியாக்கு, முடிச்சுட்டு என்ன பண்ணுவேன், முக்கியமா என் சைன் போட்டுருவேன். சைன் போடாம பரவாயில்ல, எனக்கும் உங்களுக்கும் நல்லா தெரியாத, நான் ஆசையா தாங்க தரேன், பேங்க்ல கொடுத்து மாத்திக்கோங்கன்னா, எனக்கு உங்களை எவ்வளவு தெரிஞ்சாலும் பேங்க்ல உங்களுக்கு அமௌண்ட் தர மாட்டாங்க. அப்ப எல்லாத்துக்குமே ஒரு பெரிய விஷயம் என்ன, அந்த சிக்னேச்சர். டேட் கூட நீங்க போட்டுக்கோங்கன்னு சொல்லலாம், உங்க பேரோட ஸ்பெல்லிங் கூட நான் உங்களை போட சொல்லலாம். ஆனா அந்த கையொப்பும் கையெழுத்துன்றத நான் தான் போடணும். அப்படி பிரம்மா என்னுடைய தலையில நிறைய எழுதியிருப்பாராம். அதாவது பிரச்சனையில இருக்கும், சின்ன வயசுல கஷ்டப்படுவேன், ஏதோ ஒன்று எழுதிட்டார், எழுதி சைன் போட்டுட்டாராம். அப்ப அது ரொம்ப செல்லுபடி ஆகும்ல, அதனால தானே கஷ்டப்படுறேன். ஆனா அலங்காரத்துல அருணகிரியார் சொல்றார், முருகனுடைய கால்பட்டு அழிந்தது என் மேல் அயன் கையெழுத்தேன்ட்டு. ஒண்ணும் இல்லையா, முருகன் 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 சொன்னா வருவானா? குழந்தைங்க முழு பேஜும் தப்பா எழுதிட்டு கஷ்டப்பட்டு ரப்பர்ல அழிக்கணும், அப்படிலாம் முருகன் ஃபுல்லா அழிக்கவே மாட்டானா. பாப்பானா பிரம்மாவோட கையெழுத்து இருக்கும்ல, அதை மட்டும் தன்னோட காலால இப்படி அழிச்சிட்டு போயிட்டே இருப்பானா, அது இன்வாலிட் ஆயிடுமா. அதுக்கப்புறம் முருகன் கொடுக்குற அருள் எல்லாம் நம்ம அனுபவிக்க ஆரம்பிப்போமா, வாழ்க்கையில ஆனந்தம் இருக்குமா. முருகனுக்கு ஆனந்தன்னு பேரு. அதனால எல்லாரும் என்ன பண்ண போறோம், கந்த சஷ்டி கவசம் சொல்ல போறோம், 6 விளக்கேத்த போறோம், முருகனுக்கு பூக்கள் போட்டு கொண்டாட போறோம். இந்த ஒரு வரிய சொல்லலாம் அட்லீஸ்ட் அப்படின்னு, குறைஞ்சபட்சம். முருகனுடைய கால்பட்டு அழிந்தது என் மேல் அயன் கையெழுத்தே. அயன்னா பிரம்மா, என் மேல் அயன் கையெழுத்தையா, எப்படி முருகனுடைய கால்பட்டு அழிந்தது. அப்ப அந்த திருவடியை பற்றி கொண்டால் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெறுவோம். கண்டிப்பாக. ஸோ இந்த நிகழ்ச்சி திருச்செந்தூர்ல நடக்கக்கூடிய 12 வருடங்கள் கழித்த கும்பாபிஷேகம். ஸோ பக்தர்கள் மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற ஒரு ஆவலான ஒரு கொண்டாட்டம், குமரனுக்கு கொண்டாட்டம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த கொண்டாட்டத்துக்கு எல்லாருமே ஆவலா காத்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு பதிவை எங்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க நன்றி. நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா வரப்போற அந்த திருச்செந்தூர் வைபவம் உங்களோட நம்ம மாதிரி முருக பக்தர்கள் எல்லாரோடையும் வாழ்க சீரடியார் எல்லாம்னு நம்ம ஆரம்பிச்சிட்டோம். எல்லாமே நன்மையாவே இருக்கணும்னு முருகன் கிட்ட வேண்டிட்டு, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. நன்றி, நன்றி, வணக்கம்.